Hi, hello friends, வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினா Oreo பிஸ்கட்டை வச்சு எப்படி ஈஸியா ஒரு டெசர்ட் ரெசிபி பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் Oreo பிஸ்கட்டோட பட்டர் ஆட் பண்ணி மீடியமா அதை அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்துட்டு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லனா கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துட்டு அதுல பட்டர் அப்ளை பண்ணிட்டு அத ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இந்த Oreo பிஸ்கட்டை தான் நம்ம ஆட் பண்ணனும். இது மாதிரி நல்லா செட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. இது வந்து அடுத்த லேயர் நம்ம பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் போதும். அதுக்குள்ளே இந்த லேயர் செட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம செகண்ட் லேயருக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து மில்க்கு, அப்புறம் மில்க் பவுடர், சுகர், கார்ன்ஃப்ளவர் இது நாலுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கணும். அப்படி இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொதிக்க வைக்கிறப்ப அது கட்டி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கொதிக்க வைக்கணும். இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். கிண்டிக்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டி ஆகிடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இது நல்லா திக்கானதுக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு லேயர் மேலே ஒரு ஸ்பூனை வச்சு குத்திட்டு அதுக்கு மேலே இதையும் ஆட் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் லேயர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சாக்கோ சிப்ஸ், அப்புறம் பட்டர், மில்க் மூணுத்தையும் ஆட் பண்ணி சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் ரெடி ஆனதும் நீங்கள் தேர்ட் லேயரையும் ஆட் பண்ணி ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளோட டெசர்ட் ரெடி ஆகிடும். இது மேலே பார்த்தீங்கன்னா நான் ஓரியோ பிஸ்கட் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்மளோட டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.